ஹாய், நம்முடைய மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா Adobe Expressன்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற அப்ளிகேஷன் கூட இதை கம்பேர் பண்ணும்போது இதில் விளம்பரம் கிடையாது. விளம்பரம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சோஷியல் மீடியாவுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே இதில் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியாவுக்கு இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் கார்டு வேணும், இல்லை வேறு ஏதோ மெனுக்கு நீங்கள் எதாவது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, அதுக்கு மெனு கார்டு ரெடி பண்ணணும், இல்லைன்னா ரெஸ்யூம் ரெடி பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த அப்ளிகேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதுக்குள்ளே சில டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இது பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கிற டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம நிறைய க்ரியேட் பண்ண முடியும். இப்போது உதாரணத்துக்கு இதில் போய் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டில் இங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டில் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ரீமிக்ஸ் திஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த இமேஜஸ் வேணால் இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே ரீப்ளேஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதோடைய சைஸை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சைஸில் வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் மாற்றிக்க முடியும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ரேஷியோ கொடுத்துக்கணும் ஒரு இதுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இதோடைய ஆர்டர், இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதோடைய லுக்குன்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா மற்ற அப்ளிகேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, அது மெனு கார்டு இதை ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட இதில் இருக்கிற நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் விட நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போய்ட்டு இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட், ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியாகவே ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. இதில் போய்ட்டு இப்போ இந்த ரிமூவ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் போய் இந்த ஆட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்முடைய கேலரியில் இருக்கிற ஒரு ஃபோட்டோஸில் எடுத்து அதில் இருக்கிற பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நம்முடைய கேலரியில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதிலேயே போய்ட்டு நம்ம கஸ்டமைஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வேறு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்க முடியும், இல்லை அந்த பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.